அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டர் வச்சுட்டு இந்த ஒரு ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்கிற கிளாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். நம்ம போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சு மேலே வந்து கட்டர் பற்றக்கூடாது. ஏன்னா அது கட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து டச் ஆகாமல் உள்ளே இருக்கிற கிளாத்தை மட்டும் பொறுமையாக கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஹோல்ஸில் இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணிடுங்க. இதெல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லா கேப்லேயுமே நடுவில் வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி அந்த பிசுறு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிட்டோம். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ஒரு கலரில் இன்னொரு கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட அதாவது நீங்கள் என்ன அளவில் பேட்ச் ஒர்க் போட்டிருக்கீங்களோ இந்த இது பண்ணியிருக்கீங்களோ கட் ஒர்க்கு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சுற்றியும் அட்லீஸ்ட் ஒரு இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா வர மாதிரி இந்த கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் போட்ட கட் ஒர்க்கோட பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம கம் போட்டுடலாம், க்ளூ போட்டுடலாம். போட்டுட்டு அந்த பேட்ச் ஒர்க் வச்சுருக்கோம்ல அந்த கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம் கரெக்டாக. இது நல்லா ஒரு 20 to ஒரு ½ an hour நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. மினிமம் ஒரு 15 minutes வந்து நல்லா காயணும். அந்த கம் காஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து இது ஃபுல்லாக ஒட்டிட்டோம். ஒட்டி ஒரு ½ an hour ஆயிடுச்சு, காஞ்சிருச்சு. கம்மு போட்டது மட்டும் பத்தாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒட்டினதுக்கப்புறம் நல்ல சைடு திருப்பிட்டு இங்கே மேலே வந்து ஆல்ரெடி நீங்கள் மடுக்கன் போட்டிருக்கீங்கல்ல, இந்த மடுக்கனை சுற்றியும் வந்து அடியில் இருக்கிற கிளாத்தும் இந்த க்ரீன் கலர் கிளாத்தும் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக ரவுண்டாக அந்த ஃபுல் ஸ்கொயருக்கு நீங்கள் எப்படி டிசைன் போட்டிருக்கீங்களோ அதை சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் ஒருவேளை கம்மு வந்து நமக்கு சரியாக ஒட்டலை அப்படின்னாலும் நம்ம இந்த ஸ்டிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா 2 கிளாத்தும் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆயிரும். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம உள்ளே லாக் பண்ணணும் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது உள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கார்னருக்குமே வந்து நம்ம வந்து லாக் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு குத்தணும், அப்புறம் இந்த சைடு ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று குத்திட்டு திருப்பி இங்கேயும் குத்திட்டு நம்ம எப்பயும் போல் வந்து நாட் போடுவோம்ல ஃபைனலாக அந்த மாதிரி நம்ம நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். அவ்வளோதான். நாட் போட்டு டைட் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா லாக் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துலையுமே இந்த ஒரு ஜாயிண்ட்லேயுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி லாக் பண்ணணும். புரிஞ்சிச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு இங்கே எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி இது ஒன்று லாக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே குத்துறீங்க, அடுத்தது இங்கே குத்திட்டு 4 சைடு குத்தி எடுத்து சென்டரில் நீங்கள் லாக் போட்டு முடிச்சிடணும். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கு. இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி கட் ஒர்க். இது பேட்ச் ஒர்க் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டாச்சு. இது வந்து கட் ஒர்க்கு.